ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நீ நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றிவிட்டாய். இப்போது நீ என்னை காப்பாற்றுவாய் என நம்புகிறேன். என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உன் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன். உன் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கின்றேன். என் விசுவாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தருளுங்கள். என் நோய்கள், கடன்கள், பிரச்சனைகள், பிற தொல்லைகள் அனைத்தையும் விலக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று நீ என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்து விட்டாயல்லவா? இன்னும் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? உன் பிரார்த்தனையை என்னிடம் சொல்வது மட்டும்தான் உன் வேலை. அதை நல்ல விதமாக நிவர்த்தி செய்வது உன் சாயப்பாவான என்னுடைய பொறுப்பு. நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்துருவான உன் கோபத்தால் நாசமடைகிறது. முடிந்தவரை கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டாதே. உனக்கு அவர்கள் துரோகமே இழைத்தாலும் விட்டுவிடு. அதற்குரிய பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். வாழ்வில் நீ படும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் மற்றொரு காரணம் சுயநலம். உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து உன்னால் விலக முடியாது. சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பது கிடையாது. அக்கறை இல்லாமல் செய்யும் எந்த பணியும் பயனளிக்காது. அற்பமாக தோன்றும் சிறு செயலை கூட நீ ஆர்வமோடு செய். அதனால் செய்யும் செயல் எதுவானாலும் அதில் நாட்டமின்றி செய்யாதே. பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை. பலவீனமான எண்ணங்களே உன்னுடைய உண்மையான எதிரி. மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்க முடியும். மனம் தளராதே என் குழந்தையே. நம்பிக்கை இழக்காதே. இறைவனிடம் நம்பிக்கை தளராதே. நான் உன்னோடு தானே இருக்கிறேன், என்றும் இருப்பேன். நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் எப்பொழுதும் நல்லதாகவே நடக்கும். ஆனால் நீயோ உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதாகும். அந்த மனத்தை ஞானத்தால் வெல்ல முடியும். அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ தனித்து விடப்பட்டது போல சூழல் வருகிறது. அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்துவதற்காக. ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும். அந்த மனதிடம் சொல், என்னோடு என் சாயப்பா இருக்கிறார். என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று சொல். உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கு. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?